ஒரு செங்குத்தான மலை உச்சி. யானைகளை வைத்து பிரம்மாண்டமான கல் தூண்களை இழுத்துச் சென்று ஒரு அற்புதமான முருகர் கோயிலை நம் முன்னோர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம். பண்பொழி என்ற ஊரில் அமைந்துள்ள திருமலை குமாரசுவாமி திருக்கோயிலில்தான் இப்படிப்பட்ட பல மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்று ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. இந்த அழகிய திருத்தலம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான மற்றும் பிரத்யேகமான பரிகார தலமாக போற்றப்படுகிறது. பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் சாதிக்க முடியாத கடினமான காரியங்களையும் சாதிக்கும் திறன் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சற்று தற்பெருமையும் அதே சமயம் தாராளமான தான தர்மங்கள் செய்யும் நற்குணமும் கொண்ட விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்களின் கிரக தோஷங்கள் நீங்க இந்த திருமலை குமரனையே சரணடைகிறார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டுமின்றி இங்கு வரும் அனைத்து பக்தர்களும் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட இந்த முருகப்பெருமான் தங்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோயிலின் பிரகாரத்தை சுற்றி நெய் விளக்கேற்றி தங்களின் அளப்பரிய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். 626 படிகளைக் கொண்ட இந்த பிரம்மாண்டமான மலைக்கோயிலை சபரிமலை ஐயப்பன் கோயில்களை கட்டிய பந்தள மன்னன் கட்டியுள்ளார். ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை போன்ற முக்கிய ஐயப்பன் கோயில்கள் இந்த தலத்தைச் சுற்றி அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். பழங்காலத்தில் பனை நாரால் ஆன கயிறுகளை பயன்படுத்தி யானைகள் மூலமாகவே கல் தூண்களையும் விட்டங்களையும் இந்த மலை உச்சிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்படி ஒருமுறை கயிறு அருந்து கல் கீழே அதிவேகமாக உருண்டபோது சிவகாமி அம்மையார் என்ற பெண்மணி முருகா முருகா என்று அலறியபடி தன் தலையாலேயே அந்த கல்லை தடுத்து நிறுத்திய அதிசயமும் இங்கு நடந்துள்ளது. அந்த கல்லை மீண்டும் மேலே இழுக்கும் வரை முருகப்பெருமான் அளித்த அளப்பரிய சக்தியால் தன் தலையிலேயே அதை தாங்கி நின்றார். அவருக்கு இன்றும் இந்த கோயிலில் ஒரு சிலை உள்ளது. இதே ஊரில் வாழ்ந்த குழந்தை இல்லாத சிவகாமி அம்மாள் மற்றும் கங்கைமுத்து தேவர் தம்பதியினர் குழந்தை பாக்கியத்திற்காக மலைக்கு செங்கற்களை சுமந்து சேவை செய்தனர். அப்போது வரதர் மஸ்தான் என்ற மகானின் அறிவுரைப்படி முருகனையே தன் மகனாக தத்தெடுத்து தன் சொத்துக்களை அவருக்கே எழுதி வைத்துவிட்டு சிவகாமி பரதேசி என அந்த தாய் வாழ்ந்து வந்தார். புளியரை கிராமத்தில் முருகனுக்குச் சொந்தமான ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் கல்வெட்டு ஆதாரங்களை சமர்ப்பித்து மீட்டுத் தந்துள்ளார் அந்த வீரப் பெண்மணி. இந்த கோயிலின் மூலவர் சிலை கிடைத்த கதையும் அற்புதமானது. அர்ச்சகர் போவன் பட்டரின் கனவில் வந்து முருகன் வழிகாட்ட எறும்புகள் வரிசையாகச் செல்லும் இடத்தை தோண்டிய போது இந்த சிலை கிடைத்தது. அப்படி தோண்டிய போது கடப்பாறை பட்டு சிலையின் மூக்கு லேசாக சேதமடைந்து தனி அழகை கொடுத்தது. இதனாலேயே இந்த முருகனுக்கு மூக்கன் என்ற சிறப்பு பெயரும் உருவானது. குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து இருந்தால் அடுத்து பிறக்கும் குழந்தைக்கு மூக்கு குத்தி மூக்கன் என்று பெயர் வைக்கும் பழக்கம் உருவானது. இங்கு ஆண் குழந்தைகள் கூட 15 வயது வரை மூக்குத்தி அணியும் வழக்கம் உள்ளது. இந்த திரிகோடமலையின் உச்சியில் அஷ்ட பத்மகுளம் அல்லது பூஞ்சுனை எனப்படும் புனித தீர்த்தம் உள்ளது. இங்கு தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் குவளை மலர் ஒரு நாளைக்கு ஒன்று மட்டுமே பூப்பது மிகப்பெரிய அதிசயமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.